வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட எலெக்ஷன் வீடியோ போட்டுருக்கோம். 4 வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 5வது வீடியோ. தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது தான் ஒரே ஒரு பாக்கி. அதையும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கடினமான உழைப்பு. சரி, ஓகே, எனக்காக தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட் பலன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி நண்பர்கள், வீடியோக்குள்ள போகலாம். இது பார்ட் 5. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட் ஜார்க்கண்ட். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்குள்ள நுழையறதுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும், ஸ்டேட் ஜாதகம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கட்சியோட ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா புரியுது. ஜார்க்கண்ட் பாத்தீங்கன்னா இதோட கேப்டன் பாத்தீங்கன்னா ராஞ்சி. 15 நவம்பர் 2000 அப்படின்ற டேட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க எலெக்ஷன் நடந்த டேட் 13 மே டு 1 ஜூன் அது வரைக்கும் நடக்குது. பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஜார்க்கண்ட் மல்டி மோர்ச்சா அப்படின்ற கட்சியும் இங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கட்சி. இதோட ராசி பாத்தீங்கன்னா மிதன ராசி, லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்னம், குருதச புதன் புத்தி அப்படின்ற ஒரு அமைப்பு. பட் இருந்தாலும் இங்க என்டிஏ அலைன்சஸ்க்கு அந்த கூட்டணி கொஞ்சம் இங்க பலமா இருக்கு. இந்திய கூட்டணி அதே நிலையை ஃபார்ம் பண்றதுனால பாத்தீங்கன்னா எல்லாரோட ஜாதகத்தையும் இது பண்ணி மெர்ஜ் பண்ணி இதை எடுக்கிறோம். ஸோ நிறைய ப்ரெடிஷன்ஸ் மெத்தட் இருக்கு. மெத்தட் சொன்னா புரியாது. பழைய சப்போஸ் உங்களுக்கு மெத்தட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா பழைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிசல்ட் மட்டும் தான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்டிஏ கூட்டணி ஒரு 12 சீட்டையும், மொத்தம் 14 சீட்டிங்க. ஜேஎம்எம் அவங்க பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி 1 to 2 அப்படின்ற ஒரு நிலையம் தக்க வச்சுப்பாங்க. அடுத்த ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசாவோட கேப்டன் பாத்தீங்கன்னா புவனேஸ்வர். இங்க பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பாத்தீங்கன்னா பிஜேபி, அதுக்கப்புறம் பிஜேடி, பிஜு ஜனதா தள் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. ஐஎன்சி அப்படின்ற கட்சியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்ற கட்சியும் இருக்கு. அதாவது சிபிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அந்த கட்சி. இந்த ஸ்டேட் ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஜனவரி மாதம் 1950. இங்கே எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 மேலேருந்து 1 ஜூன் வரைக்கும். இந்த ஸ்டேட்டோட ராசி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், குருதச சுக்கிர புத்தி அது நடக்குது. ஸோ ஏற்கனவே அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சமநிலையை அடையிறதுக்கான வாய்ப்பு. பிஜேடி கட்சியில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சுலண்டா சமண்டா அப்படின்றவரும், பிஜேபி சார்பா தர்மேந்திரா பிரதான் அப்படின்றவரும், ஐஎன்சி சார்பா சப்தகிரி சங்கர் உலகா அப்படின்றவரும் நிற்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 சீட்டு. ஒடிசா பிஜேடி கட்சி 11 to 14. பிஜேடி வேற, பிஜேபி வேற. பிஜேபி 1 to 11, ஐஎன்சி காங்கிரஸ் 0 to 1 அப்படின்ற ஒரு நிலையை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கீங்க. அடுத்த ஸ்டேட் பார்த்தலாம் பீகார். பீகாரோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா பாட்னா. இங்க பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா தள், லோக் ஜனநாயக் பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பிஜேபி. இந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் எனக்கு கரெக்டாக குறிப்பில் போடுறதுக்கு இல்லை. இது ஃபார்ம் ஆனது 22 மார்ச் 1912 அப்படின்றதுல ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 26 ஜனவரி 1950 ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதை கன்சிடர் பண்ணல. இந்த ஸ்டேட்டோட ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி, லக்னம் பாத்தீங்கன்னா விருஷ லக்னம், புதன்தச குரு புத்தி. குரு நல்ல நிலையில இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இருந்த நிலையை விட கொஞ்சம் ஏற்கனவே இருந்த நிலையை அப்படி கொஞ்சம் தக்க வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா ஸ்டேட்லயுமே மோஸ்ட்லி அதே நிலை தாங்க வருது. என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த எலெக்ஷன் அதே நிலை தான் கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. கிரகங்கள் அதே நிலையில, அதாவது ஆளுங்கட்சி சாதகமா இருக்கு. ஆளுங்கட்சிக்கு சாதகம் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேட்ல யார் ஆளுங்கட்சி அவங்க அப்படியே அதே நிலையில பொசிஷன்ல அமைவாங்க. கொஞ்சம் அந்த கட்சியோட தலைவர்களோட ஜாதகத்துல ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே சற்று ஒரு 20-30 சீட்டு அப் அண்ட் டவுன் டிஃபரன்ஸ்ல வரும், பிளஸ் ஆர் மைனஸ்ல. அதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸோட ஜாதகத்தோட அமைப்பு சற்று இப்போதைக்கு பலமா இருக்கு. கட்சி தலைவருக்கு இல்லை, அந்த கட்சியோட ஜாதகத்துக்கு நிலை நல்லா இருக்கு. அதனால பிஜேபி சார்பா இங்க சமரன் சௌத்ரி அப்படின்றவரும், ஜேடியு சார்பா நிதிஷ்குமார்ன்றவரும், ஆர்ஜேடி சார்பா
தேஜஸ்வி யாதவ் அப்படின்றவரும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா அகிலேஷ் பிரசாத் சிங் அப்படின்றவரும் நிற்கிறாங்க. இங்க மொத்தம் 40 சீட்டு பீகார்ல. இங்க வந்து பிஜேபி 16 to 19 சீட்டும், ஜேடியு 10 to 11 சீட்டும், ஆர்ஜேடி 3 to 4 சீட்டும், காங்கிரஸ் 2 சீட்டும், அதர்ஸ் 7 to 8 சீட்டும் வாங்க வாய்ப்பு இருக்கு. இந்த அலைன்ஸ் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 26 to 28 அப்படின்ற சீட்டையும், இந்திய கூட்டணி 5 to 6 அப்படின்ற ஒரு நிலையும், அதர்ஸ் 7 to 8 அப்படின்ற சீட்டையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ் ரொம்ப பெரிய ஸ்டேட்டுங்க. இந்த ஸ்டேட்டை தான் எல்லாருமே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது யாரு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ. 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அதில் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி 1 ஜூன் மாதம் வரைக்கும் இது நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிடம், இந்த ஸ்டார்ட் ஆகாத போது அந்த நோட்டில் வந்து குறிப்பிட்டதாக ஒரு டீட்டெயிலாக இருக்கு. அந்த நோட்டில் பார்த்து சொல்கிறேன். உத்தரப்பிரதேஷ் 26 ஜனவரி 1950 வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்க. இங்க வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி, நேஷனல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்ற கட்சிகளும் இங்க வந்து பலம் வாய்ந்த நிலையில இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராசி வந்து பாத்தீங்கன்னா மேஷ் ராசி, லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம், குருதச சுக்கரபுத்தி அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பிஜேபி சார்பா நரேந்திர மோடி அவர்களும், இந்தியா கட்சி சார்பா அகிலேஷ் யாதவ் அப்படின்றவரும், நேஷனல் காங்கிரஸ் அதாவது எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி அந்த கட்சி சார்பா அகிலேஷ் யாதவும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா பிரியங்கா காந்தி அப்படின்னு நிற்கிறாரு. நம்ம மோடி அவர்களோட ஜாதகம் பத்தி தெரியும். யார் எதற்கு நின்னாலும் தோக்கடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரோட ஒரு நல்ல அமைப்புலாம் இருக்காங்க. பட் அவங்க எலெக்ஷன்ஸ்குள்ள வருவாங்கன்னு கேட்டா இன்னும் வரல அப்படின்னு தான் உண்மை. அவரோட ஒரு வலுவான அமைப்பு, அந்த கட்சிக்கு தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாருன்னா கண்டிப்பா இவங்களுக்கு தோக்கடிக்கலாம். இப்போ வந்து அவரோட அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அவர் தான் வந்து அங்க ஜெயிப்பாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சி மொத்தம் 80 சீட்டு, மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் பெரிய ஸ்டேட்டு, 80 சீட்டுகளை கொண்ட ஒரு ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, என்டிஏ அலைன்ஸ், என் கையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 70 to 72. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி 7 to 9 இடங்களையும், அதர்ஸ் 0 to 2 இடங்களும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஸ்டேட் வந்து பார்த்தலாம். அடுத்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஒரு தனி மனுஷியா இங்க எப்படி வந்து ஜெயலலிதா அம்மாவோ அதே போல ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லலாம். பட் அதுமாரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கட்சி, சூப்பரான ஒரு கட்டமைப்புல வச்சிருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா தனி ஆளா இருக்கிறாங்க. அங்க பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, பிஜேபி, அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆனது, இதோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஃபார்ம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் அடையும் போது ஃபார்ம் ஆயிருக்கு. 19 ஜூன்ல இருந்து ஏப்ரல்ல இருந்து 1 ஜூன் மாசம் வரைக்குமே இங்க எலெக்ஷன் நடக்குது. ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி, லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், சந்திரராசி சுக்கரபுத்தி. ஸோ கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு அங்கே கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா மம்தா பானர்ஜி அவர்களும், பிஜேபி சார்பா சுகந்தா முஜுந்தால் அப்படின்றவரும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா அதிர் ரங்கன் சௌத்ரி அப்படின்றவரும், சிபிஐஎம் சார்பா முகமது சலீம் அப்படின்றவங்க இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அதாவது என்டிஏ அலைன்ஸ் அந்த ஸ்டேட் வந்து பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் 20 to 22 சீட்டையும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி 20 to 22 சீட்டையும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
பஞ்சாப் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர். 26 ஜனவரி மாதம் 1950 ஃபார்ம் ஆன கட்சி, ஸ்டேட்டு. பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நேஷனல் காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மி, அதுக்கப்புறம் சிரோமணி அகாடி டால் அப்படின்ற கட்சி இதுவாக இருக்குது. எலெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 2024. ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். குருதாசி சுக்கிர புத்தி நடக்குது. இங்கே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக அமரிந்தர் சிங் ராஜ்யா வாரிங் அப்படின்ற வரும். சிரோமணி அகாடி டால் அப்படின்ற கட்சி சார்பாக சுக்கிபீர் சிங் பந்தால் அப்படின்ற வரும். அவங்க வந்து இப்போ கான்டெஸ்ட்ல இல்லை, அவங்க அதனால நம்ம எடுத்துக்க தேவையில்ல. பிஜேபி சார்பாக சுனில்குமார் ஜாகார் அப்படின்ற வரும். ஆம் ஆத்மி சார்பாக பகவத் மான் அப்படின்றவங்க நிற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 சீட்டு. பஞ்சாப், சீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ 3 சீட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சி கூட்டணி. யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி. நிறைய கூட்டணி இருக்கு, பட் பெரிய பெரிய கட்சிகள் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி சார்பா 7 to 9 அந்த சீட்டை வாங்கிக்கிற வாய்ப்பு இருக்கு. சிரோமணி அகாலி டால் அந்த கட்சி சார்பா 1 to 2 ஒரு சீட்டை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து இந்த கட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து காங்கிரஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு என் கையெழுத்து எனக்கே புரியல, இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மன்னிக்கும். பட் இதுதான் நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன். எல்லா ஸ்டேட் எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு சில கன்ஃபியூஷன் நடக்கும். மறுபடியும் ரீசெக் பண்ணி இருக்க முடியாது. இமாச்சல பிரதேஷ் சார்பாக மன்னிக்கவும், இமாச்சல பிரதேஷ் அடுத்த ஸ்டேட்டு. இதான் கடைசி ஸ்டேட் நம்பது முடிய போகுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது 28 ஸ்டேட்டையும் ஸ்டார்ட் ஆகணும் ஒரு வீடியோ போட்டுறேன். யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துருங்க. தமிழ்நாடு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் புதஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசில் இதோட கேபிட்டல் சிம்லா. 25 ஜனவரி மாதம் 1971 வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பிஜேபி. ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். ராகுதர்ச புதன் புத்தி. பிஜேபி சார்பாக மனோராம் தாகூரும், ஐஎன்சி நேஷனல் காங்கிரஸ் சார்பாக விக்ரமாதித்ய சிங்கும் இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டு. அதில் வந்து 4 சீட்டுமே என்டிஏ கூட்டணி கைப்பற்றதுக்கான ஓகேங்களா, என்டிஏ கூட்டணி கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணி 0. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 வீடியோ தான் பெண்டிங்கில் இருக்கு. என்னென்ன வீடியோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் அதுக்கு ஒரு வீடியோ, தமிழ்நாட்டுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ, இந்தியா முழுக்க யார் ஜெயிப்பாங்க அது ஒரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ. அதையும் பாருங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டம் உண்மையில் ரெடி பண்ணுறது, சொன்ன நம்ப மாட்டீங்க. ஏன் இவ்வளோ ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, அப்படி ஏன் நீ கஷ்டப்பட்டு போகணுங்கிற வீடியோ போட அப்படின்வாங்க. அந்த எஃபர்ட் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. தொடர்ந்து முயற்சி பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணம். கண்டிப்பாக எல்லாருமே பயனுள்ள வகையில் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்ஸ்ன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவுசெய்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.